வெல்கம் டு கூம்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி என்ன ரெசிபினா இனிப்பு கார அடை தோசை. வாங்க இந்த இனிப்பு கார அடை தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேங்காய் சட்னி நான் செஞ்சுருக்கேன். இதை நான் எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன், பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல நான் பச்சரிசி ஒரு டம்ளரில் எடுத்திருக்கேன். அதே டம்ளரில் அரை டம்ளர் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இந்த ரெண்டையும் சேர்ந்து ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இது கூட ஒரு 6 பச்சை மிளகாய் நான் சேர்த்துருக்கேன். இந்த ரெசிபிக்கு பச்சை மிளகாய் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். உங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் 1/4 கிலோ சின்ன வெங்காயம் நான் சேர்த்துருக்கேன். பெருங்காயம் கொஞ்சம் நான் சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை, இது கூட 1 ஸ்பூன் சீரகம். இப்போ 1/4 மூடி அளவுக்கு தேங்காய், திருவின தேங்காவையும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போது இதை 2 பல்ஸ் விட்டு எடுத்துட்டு இப்போ 1 ஸ்பூன் உப்பு நான் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம அரிசியும் துவரம்பருப்பும் ஊற வச்சதா இதில் நாம் சேர்த்து, அதாவது பருப்பருன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க, அப்படி அரைச்சா ஊற்ற வராது. இப்போ இந்த இனிப்புக்கு 2 அச்சு வெல்லம் நான் எடுத்துருக்கேன். இதை உடச்சி நான் மிக்ஸி ஜாரில் ஓட்டி எடுத்துக்கிறேன். இதை ஓட்டி எடுத்துட்டு இதில் நான் அந்த மாவு கூட நான் சேர்த்துக்கிறேன். இந்த மாவில் சேர்த்துட்டு நல்லா கலக்கி கொடுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் இப்படியே விட்டுருங்க. நாம் 10 நிமிஷம் கழித்து நாம் தோசை ஊற்றலாம், அடையாக ஊற்றலாம். இப்போ நல்லா காஞ்சதும் இப்போ கல் நல்லா காஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் தோசை ஊற்றிட்டு அதுக்கப்புறமா சிம்மில் வச்சு அதுக்கப்புறமா வேக விடுங்க. நிறைய பேர் என் வீடியோஸ் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அமைக்கிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ மூடி வச்சிடலாம், எண்ணெயை ஊற்றி மூடி வச்சிடலாம். இப்போ இந்த இனிப்பு கார அடை தோசைக்கு சின்ன வெங்காயம் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயம் அவ்வளோ டேஸ்ட் கொடுக்காது, ரொம்ப இனிப்புத்தன்மையாக இருக்கும். அதனால் அந்த பெரிய வெங்காயம் சேர்த்தாதீங்க, சின்ன வெங்காயமே சேர்த்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த தோசை. இப்போது திருப்பி போடுறோம், அதையும் பாருங்கள் எப்படி வருதுன்னு பார்த்தீங்களா. சிம்மில் வச்சு சுட்டால் இப்படி தான் வரும். ரொம்ப ஹையில் வச்சு சுட்டால் எடுக்கவே வராது, இனிப்பு இருக்கனால எடுக்கவே வராது. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். திரும்பவும் இந்த தோசை ஊற்றிருக்கேன். இது மாதிரி வித்தியாசமான ரெசிபி இருந்தால் எங்களுக்கு கமெண்ட் சொல்லுங்கள், எப்படி இருக்குன்னு நாங்களும் ட்ரை பண்ணி பார்க்குறோம். இதுக்கு சின்ன பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த இனிப்பு கார அடை தோசையை. பெரியவங்களாக இருந்தால் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டுப்பாங்க. சின்ன பசங்க வெறும் அடை தோசையை சாப்பிடுவாங்க, அவ்வளோ அருமையாக இருக்கும். இது மாதிரி வீடியோஸுக்கு என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.